வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக்கா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இனியாவுக்கு 2 முகம் இருக்குங்க. ஒன்னு டெரரு, ஒன்னு காமெடி. ஆனா அந்த 2 முகத்தையும் இப்ப பார்க்க போறாங்க. யாருடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த தீனசேகரன். அவன் என்னடா பண்ணான் அந்த தீனசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்ச வைக்கிங்க. அவனுங்க எப்ப பார்த்தாலும் யாரை எப்படி அழிக்கணும், எப்படி கேப் மாதிரி வேலை செய்யணும், எப்படியே ஒன்னும் மாயாவை காப்பாத்தன காரணத்தால மாயா வந்து அவங்க அப்பாவோட சப்போர்ட்டோட தீனதனனுக்கு அப்படியே சும்மா வாதி கொடுத்துருக்காங்க. எஸ்ஐயா ஒரு ப்ரொமோஷனா உடனே பாக்கணுமே அவனோட ஆட்டத்தை அப்படியே சும்மா டிங்குட்டுக்குருன்னு ஒரு பக்கம் ஆடின்னு இருக்கான். டேய் தம்பி, எதுக்குடா இதெல்லாம் வேணா விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் முடியாதுடா, நான் வந்தா நீ எனக்கு சல்யூட் வைக்கணும்டா, நான் வந்தா எனக்கு சாரு போடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நொண்டு கதை நோட்டு கதை எல்லாமே சொல்ல நம்ம தலையை விக்ரம் வந்து பார்க்கலாம் அப்புறம் இவன் ஒரு ஆள் இவனுக்கு வேற நல்லா எடுக்க முடியாது. சரி டே கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு கம்முனு போடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சு வார்த்தையில அப்படி இப்படி வேறு. அடுத்த நாள் வராங்க. வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விக்ரம் மாசா கிளாஸா உக்காந்து இருக்கிற அந்த சமயத்துல வந்து டே வந்துக்கிறேன், என்னடா அப்டோல் நீ ஒரு ஆளு, நீ எனக்கு சல்யூட் அடிக்காமக்கிறியா எல்ரா மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாக்கணுமே டே நான்லாம் நினைச்சா வச்சுக்க உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவேன் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, டேய் நான்லாம் நினைச்சேன்னா உன்னை தண்ணிக்கு அடிக்க மாத்திரடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டேய் எதுக்குடா அந்த வேலையை விட்டு வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் போயிருக்கா. மறுபக்கம் நம்ம இனியா இருக்காங்களா, அவங்க வந்து மாசம் மரணம் டப்பட்டறணும் அப்படின்ற மாதிரி டைரக்டா போயிட்டு நம்ம தலைவர்கிட்ட அப்படியே சும்மா மோதலான்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த சமயத்துல தீனு என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு மாயா கிட்ட, ஓ மாயா உனக்கு அடுத்ததுக்கு எல்லாரும் பிளான் பண்றாங்க. மாயா உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், இந்த இனியா இருக்கல அவளை வந்து கத்தம் பண்ற. அதுக்கப்புறம் விக்ரமோட நிலமை அதோ கதி தான். அதுக்கப்புறம் அப்படியே அவன் கண்ணு தெரியாத மாதிரி எங்கெங்கயோ போவான். ஏன்னா அவனுக்கு அந்த இனியா தான் கண்ணே. அந்த இனியாவே இல்லைன்னா அவன் நிலைமை என்ன ஆகும், சோழி உலகமே அவனுக்கு இருண்டு போயிடும். அதனால அவனை எப்படியாவது போட்டு தலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே மாயா அதை கேட்டதும் ஓகே அந்த இனியாவை போட்டா ஏன் ரூட்டு கிளியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடிப்பாவி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அனுப்பிச்சு உன்னோட வாழ்க்கை அனுப்பிச்சுன்னு சரியா, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பல பாட்டிங்க பல வீட்டுல இருந்து கதறுவாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம மனம் ஒரு பக்கம் துடிக்கும். என்னங்க பண்றது, நம்ம இனியாவை காப்பாத்துறதுக்கோசரம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லாமே பண்ணுவோம். சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காரு. அவர் வந்து இனியாவுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க இங்க வராதுன்னு சொல்லிட்டு இனியாவுக்கு போன் பண்ண உடனே தீனசேகரன் பின்னாடி திரும்பி பார்த்தா இனியா வாயை தரசன் பார்த்துன்னு இருக்கா. ஐயோ இனியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிடிக்க போக உடனே விக்ரம் வந்து அதை கண்டு பிடிக்க உடனே இனியாவை எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த மாதிரி இங்க வந்துக்கிறேன்னு சொல்ல உடனே பாக்கணுமே அப்படியே சும்மா அந்த கோட்டு படத்துல நம்ம தலைவர் விஜய் அப்படியே எப்படி பறந்தாரு அப்படியே சும்மா ஏர்ல அந்த மாதிரி இந்த இடத்துல பறக்க போறாருங்க. அடடா எப்பட்றா இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில முடியாது எதுவுமே இல்லை, முயற்சி பண்ணா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் இப்ப நம்ம விடாமுயற்சி வரப்போதில்ல அந்த மாதிரி தாங்க இது. அதனால ரெண்டுத்துக்கு ஒரு பக்கம் லைக்கை தட்டி விட்டு ஆட்டை போட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் வேற லெவல்ல ஒரு பக்கம் விடாமுயற்சியை விடுற முயற்சியா பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இனியாவை பிடிச்சவங்களால ரெட் கலர் ஆட்டையும், விக்ரம பிடிச்சவங்களால பிளாக் கலர் ஆட்டையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.